வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 15ல இம்பார்ட்டன்டான புக் பேக் 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறீங்க. எக்ஸ்பிளைன் த கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்மா, ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. ஸோ நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓனா உங்களாலேயே எழுத முடியும். இதுல வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோப்புக்கு சோடியம் பால்மிட்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சோடியம் பால்மிட்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டூயல் போலாரிட்டி இருக்கு. அதாவது ரெண்டு விதமான போலாரிட்டி இருக்குன்றாங்க. ஒன்னு ஹைட்ரோ கார்பனுடைய போர்ஷன், அனதர் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலேட் குரூப் உடைய போர்ஷன். இந்த ஹைட்ரோ கார்பன் என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னா நான் போலார் நேச்சர்ல இருக்கு. கார்பாக்சிலேட் குரூப் வந்து என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னா போலார் நேச்சர்ல இருக்கு. ஏன்னா நமக்கு மைனஸ் வந்துடுது, COO மைனஸ், அப்ப அது போலார் நேச்சர்ல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பால்மிட்டேட் அயானுடைய ஸ்ட்ரக்சர். லாங் செயின் ஹைட்ரோ கார்பன் இருக்கு, கடைசியில் C டபுள் பாண்ட் O மைனஸ் கார்பாக்சிலேட் அயான் இருக்கு. இதுதான் பால்மிட்டேட் அயானுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதை ஷார்ட்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து ஹைட்ரோ கார்பனாகவும் இந்த போர்ஷன் வந்து கார்பாக்சிலேட், அந்த தலைமாரி இருக்கு பார்த்தீங்களா, ரவுண்டா இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கார்பாக்சிலேட் அயானுடைய போர்ஷனாகவும் இதை வந்து ஹைட்ரோ கார்பனுடைய போர்ஷனாகவும் ஷார்ட்டா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் சார் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்களா, நான் சொன்ன மாதிரி ரெண்டு போர்ஷன் இருக்கு, நான் போலார் போர்ஷன், போலார் போர்ஷன். இந்த நான் போலார் யாருன்னா இதுதான், இந்த ஹைட்ரோ கார்பன் தான் வந்து என்னன்னா நான் போலார். இந்த கார்பாக்சிலேட் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போலார் நேச்சர். அப்போ இந்த போலார் நேச்சர் என்னவா இருக்கு அப்படின்னா வாட்டர் லவ்விங்கா இருக்கு, அதாவது ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கு. ஹைட்ரோஃபிலிக்னா என்னது? வாட்டர் லவ்விங்கா இருக்கு. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் நான் போலார் நேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கு, அதாவது வாட்டர் ஹேட்டிங்கா இருக்கு. சரிங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த போர்ஷன் அதாவது பால்மிட்டேட் அயான்ல ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்னு வாட்டர் லவ்விங், இன்னொரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு போர்ஷன் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், விஷயம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சா? ரைட். நான் சொன்ன இந்த நான் போலார் நேச்சர் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் சாலிபிள் இன் ஆயில் அண்ட் கிரீஸ். ஆயிலையும் கிரீஸ்லையும் நல்லா மிசிபிள் ஆகும் இந்த ஹைட்ரோ கார்பன். கார்பாக்சிலிக் குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாலிபிள் இன் வாட்டர். புரிஞ்சிருச்சு நான் சொன்னேன், அதுதான் வாட்டர் லவ்விங் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சார், இங்க எப்படி சார் நடக்குது இந்த விஷயம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நல்லா கவனிச்சு தங்குங்களா. இதுதான் ஒரு கிளாத் வச்சுக்குவோம். இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீஸோ ஆயிலோ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பண்ணிருச்சு, அழுக்காயிடுச்சு, டர்ட்டி வந்துருச்சு. சரி, இது இருக்கு, இது கிரீஸோ ஆயிலோ வச்சுக்குவோம். ரைட். இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த பால்மிட்டேட் இருக்குல்ல, நான் சொன்ன இந்த பால்மிட்டேட் அயான் இருக்குல்ல, இது எப்படி போய் உள்ள ரியாக்ட் பண்ணுது, இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் ஹேட்டிங் போர்ஷன் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் சாலிபிள் இன் ஆயில் அண்டு கிரீஸ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு போர்ஷனும் போய் இந்த கிரீஸை சுற்றி இப்படி உட்காந்துக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு போர்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரீஸை சுற்றி உட்காந்துக்கும். ஏன் அப்படின்னா இது லாங் செயின். இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட் வந்து என்னது ஆயில் கிரீஸ் லவ்விங்காக இருக்கும், அதாவது வாட்டர் ஹேட்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா போய் அழுக்கில் இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன நமக்கு தெரியும், இந்த ஹெட் பார்ட், இந்த COO மைனஸ் பார்ட் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் லவ்விங். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சோப் அந்த ஆயில் இல்லை கிரீஸ் சர்ஃபேஸில் சோப் அப்ளை பண்ண பிறகு இந்த டெயில் பார்ட் எல்லாம் போய் அந்த கிரீஸ்லையும் ஆயிலையும் என்ன பண்ணுவோம் டச் பண்ணி என்ன ஆகிடும், சாலிபிள் ஆகிடும். இப்போ அதனுடைய சர்ஃபேஸில் இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஹெட்டு வந்து நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் வச்சு ரிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வாட்டர் லவ்விங்காக இருக்குது. அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் நோக்கி வரும், அந்த அழுக்கும் சேர்ந்து வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளாத் வந்து டர்ட்டி இல்லாமல் இருக்கும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டர்ட்டியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வருவாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைசல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அழுக்கை தூக்கிட்டு அது வெளியே வந்துடும். சொல்கிற விஷயம் புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் ரீட் பண்ணுறது புரிஞ்சிடும் உங்களுக்கு. புக்கை எடுத்துக்கங்க, பேஜ் நம்பர் 284 பாருங்க தங்கங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. When the soap is added to an oily or grease part of the cloth, the hydrocarbon part of the soap dissolve in grease. நான் சொன்னேன்ல, அது வந்து கிரீஸ்ல டிசால்வ் ஆயிரும். அடுத்து என்ன பாருங்க, leaving the negatively charged carboxylate and exposed on the grease surface. நான் சொன்னல இந்த நெகட்டிவ் சர்ஃபேஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே, அதாவது அந்த இங்க இருக்கக்கூடிய இந்த ஆயிலி சர்ஃபேஸ் வெளியே வந்து நீட்டிட்டு இருக்கும் அப்படின்றாங்க.
At the same time, the negatively charged carboxylic group are strongly attracted by water. இதெல்லாம் என்ன பண்ணும், வாட்டரால அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். Thus leading to the formation of small droplets called micelles. இதான் என்ன பண்ணும், அந்த நேரத்தில் வந்து இது அப்படி இருக்கும்போது ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக வெளியே வரும். அதைத்தான் மைசல்ஸ் அப்படின்வாங்க. அது 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சு வச்சுக்கிட்டாங்களா. அண்ட் grease is floated away from the solid object. When the water is rinsed away, the grease goes with it. As a result, the cloth gets free from dirt and the droplets are washed away with water. The micelles do not combine into large drops because their surface are all negatively charged and repel each other. ஸோ நான் சொன்னேன்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பார்ட்டு அதாவது டெயில் பார்ட்டு ஆயிலும் கிரீஸோட மிசிபிள் ஆயிரும். இந்த ஹெட் பார்ட்டு வாட்டர் லவ்விங்காக இருக்கும். அது அப்படியே ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக வெளியேறி வந்துடும். ரிங்ஸ் பண்ணும்போது மொத்தமாக வெளியே வந்துடும்ன்றாங்க. இந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ்லாம் கம்பைன் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அவங்க ஒருத்தர் ரிப்பெல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க கம்பைன் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் பேர் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைசெல்ஸ். சரிங்களா? இங்கே நான் 15 கார்பன் போட்டு கடைசியாக COO மைனஸ் போட்டிருக்கேன். இது லென்த்து முன்னப்புனா மாறி இருக்கலாம். அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் புக்கில் இருக்க மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் யூனிட் 15 உடைய புக் பேக் எவாலுவேஷன் ஆல் புக் கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்க மாணவ தங்கங்களா. நன்றி.